ஒரு ஏழை பையன் தன் வாழ்க்கையில் என்ன செய்யப் போகிறான் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு பழைய சட்டை மட்டுமே அணிந்திருந்தான். அப்போ ஒருத்தன் வந்தான். ஏய், என்ன ஆச்சு? இந்த சட்டை ரொம்ப பழசா இருக்கு என்றான். நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, புது சட்டை வாங்கி போடு அப்படின்னு சொன்னான். அவனும் நல்லா வேலைக்கு போய்கிறான், நிறைய பணம் சம்பாதிக்கிறான். பிறகு நல்ல விலை உயர்ந்த சட்டை வாங்கி அதை அணிகிறான். அப்போ ஒருத்தன் வந்து சொன்னான், ஏய், நீ புதுசா விலை உயர்ந்த சட்டை போட்டிருக்கிறாயே, ஆனா உன் பழைய நிலைய மறக்க கூடாது. எப்படி இருந்தாயோ அப்படியே இருக்கணும். பணம் வந்தாச்சுன்னா நீ மாறிடுவியா என்று கேட்டான். இதை கேட்டதும் அந்த ஏழை பையன் திரும்பி பழைய சட்டையையே போட்டுக்கொண்டான். இப்போ இன்னொருத்தன் வந்தான். டேய், ஏண்டா நடிக்கிற? உன்கிட்டே பணம் இருக்கே, நீ ஒரு நல்ல சட்டை போட வேண்டும் இல்லையா என்று சொன்னான். இதை கேட்ட அந்த ஏழை பையன், பேசாம நம்ம வெள்ளை சட்டையே போட்டுக்கலாமேன்னு நினைச்சு அதை வாங்கி போட்டுக்கிறான். அப்போ ஒருத்தன் வந்து சொன்னான், ஏண்டா இப்படி வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு சுத்துற? உன் வயசுக்கு தகுந்த மாதிரி சட்டை போடணும் என்று சொன்னான். இதை கேட்ட அந்த ஏழை பையன், எனக்கு சட்டை வேண்டாம், வெள்ளை சட்டையும் வேணாம்னு நினைச்சு அனைத்து சட்டைகளையும் கிழித்து பைத்தியக்கார மாதிரி சுத்துறான். இன்னொருத்தன் பார்த்து, ஐயோ பைத்தியம், சட்டை இல்லாம சுத்திட்டு இருக்கான் பாரு என்றான். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழணும்னு நினைச்சா நம்ம பைத்தியக்காரனாதான் சுத்தணும்.